ஹாய் காய்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர்னு சொல்லலாம். அவங்க மேரேஜ் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வத்தில் கொண்டு போய் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி உமன்ஸ் டே. நீ சொல்லு. ஹாப்பி லேடிஸ் டே. மம்மி நான் என்ன சொல்லணும். ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம இப்படி குடியாக போவோம். ரிலேட்டட் டு ஸோ நாங்கள் 6 o'clock தான் கிளம்பணும். ஃபைனலி 9 o'clock கிட்ட ரீச் ஆகிடுச்சு. பட் அவன் நாங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் ஆகி அங்கே தான் கொடைக்கானலில் போய் அவங்க வீட்டில் இருந்திருந்தோம் 1 week. அரிசி நாங்களும் அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டோம். தென் லேட் ஆகிட்டா 7 o'clock ஸ்டார்ட் ஆகணும். அப்படியே நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ரைஸு காலிஃப்ளவர்லாம் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. காலிஃப்ளவர்லாம் சுட செம்ம பசியில் இருந்தோமா. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். நீங்கள் சீக்கிரம் பார்த்தா சான்ஸே இல்லை. ஹாப்பி பர்த்டே. ஏதோ கன்வர்சேஷன் ஓடுதுங்க. உன் மகன் சொல்கிறான் இதை பிக்கக்கூடாது, அது தூங்கும். கேட்டியா? பெரிய மனுஷன் அட்வைஸ் பண்ணுறான், இதை பிக்கக்கூடாது, இது தூங்கும். நான் சொன்னல அதுக்கு என்னை பார்த்துட்டு வேற சொல்கிறான். ஆனால் உன் மகன் ஆக்டிங்கில் புலியாக வருவான். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நைட் நான் இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கே போகணுன்னு இருந்துச்சு. 7 o'clock சதீஷால் வர முடியலன்னு போக முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம். எல்லாத்துக்கும் நார்மல் ரூம்னோடனே எங்களுக்கு மட்டும் ஏசி ரூம் போட்டிருந்தோம் தீனா. ஆனால் சூப்பர், ஆனால் சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு பாசம் எங்களால் பேபி. அப்படி பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே சொல்லணும் வாயும். ஒரிஜினல் எப்படி இருக்கு பாரு, நார்மல் கேமரா. பாட்டி முடிச்சுட்டு மார்னிங் எந்திக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போய் 1/2 an hour முன்னாடி தான் தாலி கட்டினாங்களாம். பார்க்க முடியல, கஷ்டமாயிட்டு. தென் அப்படியே நாங்கள் மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு தென் நாங்கள் இருந்த அப்படியே கிஃப்ட் ஷாப் போயாச்சு. என்னத்தது உள்ள வந்து வாங்கிட்டு போக முடியாதுன்னு. மார்னிங் பிரியாணி அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, வத்தலக்குண்டில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃபன்ஸு நைட்டு ஒயிட் ரைஸ்னால் சூப்பராக இருக்கும். கீழே மட்டும் எரியுதுண்ணா? இல்லை இல்லை, அப்படியே டச் ஒன்றும் இங்கே அந்த க்ளோஸ் பாருங்க. ஓகே புரியல.
நல்லா இருக்குல்ல? ஒரு கவா தானே, ஒரு சில லிங்க் வச்சுருப்பாங்க. ஒர்க் ஆகுதுல, கையெடு. ஓகே ஓகே தேங்க்யூ. பேக் பண்ணிடுங்க. கணக்கா பேக். நாலு கண்ணீர் வரட்டும். அதை அங்கே வச்சுட்டு வா. ஏன் என்னதான் இங்கே இருக்கணும்? வா, சைக்கிள் இருக்கு பாரு, குட்டி சைக்கிள் 240. சூப்பர் சதி, சைக்கிள் க்யூட்டாக இருக்கு பாரு. வை வச்சுட்டு வா. அதுக்கப்புறம் நாங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு அப்படி கிளம்பிச்சு. என்ன கிஃப்ட் வாங்கணும்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறையா கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன எதுவும் பெருசாக பண்ண முடியல எங்களால். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருந்துச்சு எங்களுக்கு. மேரேஜ்க்கு கண்டிப்பாக போகணுன்னுக்காண்டி தான் போனேன். பட் கிஃப்ட் என்னால் பெருசாக எதுவுமே பண்ண முடில. வேறு யாருக்காண்டியும் இல்லை, அவனுக்காண்டி கண்டிப்பாக நான் என்றைக்காவது பண்ணுவேன். ஏன்னா அவன் எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலான பர்சன். யாருமே இல்லாத டைம் அவங்க வீட்டில் நாங்கள் 8-9 days இருந்தோம். மேரேஜ் முடிஞ்ச பஸ்ஸில் யாரும் இல்லாது. சதீஷ் கூட பிசிஏ படித்தவங்க. இப்போ இவன் செகண்ட் இயர், தேர்ட் இயர்னால் அவன் ஃபஸ்ட் இயர் சம்திங். ஆஷ் கியூட்டாக இருக்கும். க்யூட்டாக இருக்கு. என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்க. நிஜமாக சொல்லு. அழகாக இருக்கான் பாரு. என்னது? ஓகே வா சொல்லு. எங்கே போச்சு? சூப்பர். பெப்சி எடுத்து வா. செம்ம அழகாக இருந்துச்சு இங்கேருந்து. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு ரூமு. என்ன அவங்க டேடு அம்மானா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க அதுவும் ஃபேமிலி வேறு ஃபேமிலி எங்கே என் ஃப்ரெண்ட் வரான். அவன் ரூமை எங்களுக்கு கொடுத்துட்டான். அவன் அங்கே தங்கிக்கிட்டான் போல். லாஸ்ட்டாக இல்லை, நாங்கள் ஃபைனலாக 2-3 பேரும் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என்ன ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அவன் வந்துட்டு உடனே கிளம்பிட்டான், லேட் ஆகிட்டுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ண வந்திருந்தோம். வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஏன்னா அடுத்தாப்பில் நாங்கள் போகிறது அவங்க வீடு எங்கே இருக்குது தெரியுமா? கொடைக்கானல். வாங்கிக்கலாம். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அண்ணா வருவாங்க. நீ மேலே கெட்டேன் வத்தலா குண்டு. இந்த சாங் ஹிந்தி சாங் வாயில் வந்துட்டே இருந்துச்சு திருப்பி தனுஷ் சாங்கு. அது ரீல்ஸ் எடுத்த 2, அதனால நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. கொடைக்கானல் போமா ஆருஸ் சொல்லு. கொடைக்கானல் போமா ஆருஸ். கொடைக்கானலா ஸ்கூலா? கட்டியாச்சு. ஹால் பக்கத்துலேயே இந்த ரெசிடென்சியில் தான் எங்களுக்கு ரூம் போட்டிருந்தாங்க. கிளம்பா ஓ கூட கொஞ்சம் காக்கா இருக்கு. வலிக்கு எனக்கு வலிக்கு மதுபாலன் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வராமல் போயிடறாங்க. அனுப்பிட்டேன், வீடியோ எடுத்து வச்சுக்கேன். போடா வீடியோ எடுத்து. எப்போ மாதிரி பல்லதான் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லாக நிறைய ஸ்டாக் போட்டு வச்சுருந்தாங்க. மதுபாலன் அவங்க ஃப்ரெண்டாக, அவங்க எப்போ பாரு ஸ்மைலோடு தான் இருப்பாங்க. அவன் லாஸ்ட் வரைக்கும் வரேன்னு வரல, என்ன ப்ராப்ளம் தெரில. தென் நாங்கள் அப்படியே வந்தாச்சு. ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணாச்சு. இங்கே வந்து பண்ணிக்கலாம் பார்த்தா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதான் சரி படப்படன்னு நாங்கள் தான் லாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கீழே கூடி போய் அப்படியே நான் மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டேன். ஏன்னா இதோட போக முடியாது அவ்வளோ தூரம். நான் டைம் ஆகாதுன்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சி ஹாலுக்கு திருப்பி வர்றதுக்கே. எல்லாம் அப்படியே போட்டு வந்ததுனால கிளம்பி இவ்வளோ நேரம் கிளம்பிட்டாங்களா பொண்ணு மாப்பிள்ள? சாப்பாடு முடிய போகுது. சூப்பர். ஆமாம் நாங்கள் இவ்வளோ நேரம் இது பார்த்தியா இவ்வளோ நேரம் பேக் பண்ணிங்க. நான் கொடுத்தாச்சு. நீ என்ன சொன்னீங்க? இதுன்னு வரணும், நான் அங்கேயே கொடுத்துட்டு போகலாம் போங்க. இல்லை நான் சாப்பிட்டு போகிறேன். சரி சாப்பிட்டு போங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டேய் நான் இது எடுத்துகிட்டு வரவா? சோப்பிங்க இப்போ மாற்றிடும்ல சோப்பிங்க. ஏ ஆறு போடா படப்படம் ஒரு 4 டைம் மட்டும் அவங்க கூப்பிட்டு சாமியெல்லாம் சாப்பிட்டாங்க. எடுத்து காலையில் எடுத்துக்கலாம் அப்படியே மதியம் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. 2 o'clock ஃபிட் ஆகிட்டு செம்மையாக இருந்துச்சு. தென் அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. பிடிச்ச பாயசம் ஃபேவரட், அதுவும் பெரிய கிளாஸில் வச்சுருந்தாங்க. அதான் டப்புன்னு லேட் ஆகிட்டா. ஸோ கை கழுவில் ஸோ அப்படின்னு அந்த கையில் குடிச்சாச்சு, வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபைனலி மண்டபத்து மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், கிளம்பிட்டேன். ஃபைனலி இந்த சாரியில் போட்டுட்டேன். என்கிட்ட இருந்திருக்கு 2 சாரீ. ஒரு சாரீ நான் சேலரியில் வாங்கினது, அது சின்னதாகிடுச்சு ப்ளவுஸ்லாம். ஸோ அப்படியே மாற்றிட்டு வந்து உட்காந்தாச்சு கீழே. ஸோ ஆரிஷ்க்கு தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சுற்றி. அங்கே போய் கூட்டி சேர்த்துட்ருக்கான் பாரு உங்களுக்கு. நீ வேறு பார்த்துக்குறோம். டேய் அங்கே நின்று என்னடா பேசிகிட்டு இருக்கோம்? அங்கே பாரு. ஏய் நீ இன்ட்ரெஸ்டாக பேசுவியா நின்று? மகன் அங்கே பாரு நின்று இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு அதனால் ஆட ஆரம்பிச்சாச்சு. உங்களோட புது தம்பி க்யூட்டாக இருக்கானா? எல்லா இதே ஸ்டார்டிங்லேருந்து கூட இருந்துட்டேன் நான் எங்கள் கூட. விளாடவா அப்படின்னு நான் அதான் என்னாச்சு எது பயன்ட்டேனா என்ன எதுவும் என்னாச்சு அடிச்சுட்டானா அப்படின்னு கேட்க, இல்லை விளாட கூப்பிட்றேன் அப்படின்னு. க்யூட்டாக இருக்கா. இதே மாதிரி இன்னொரு அந்த குட்டி பிள்ளை இருந்துச்சுதம்மா அழகா க்யூட்டாக. பொண்ணு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் ஒரே ஊர் தான். கீழே வச்சா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வரக்குன்னு வச்சுருக்காங்க. தென் ஆரிஷும் சதீஷ்க்கும் 10 பொருத்தம். தென் அப்படியே நாங்கள் கிளம்பிடுச்சு 2 பேரும். நாங்கள் எதுக்கு போனோம்னா மேரேஜ் முடிஞ்ச பஸ்ஸில் தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஊடால போயுமே எங்களால் போக முடியல. அதனால தான் நாங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம போவோம் இரு, அவங்க போட்டோம் அவங்க காரில் தானே போவாங்க. அவங்க கார் பஸ்ஸில் வந்தாங்க, நம்ம பைக்கில் அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்டா சாப்பிடிக்க கொடைக்கானல் 61 கிலோமீட்டர். அரசே தூத்துக்குடி போயிருமா? ஏன் கொடைக்கானல் பண்ணுமா? ஸ்கூல் யார் போவா? நாளைக்கு போகணுமா? மிஸ் இப்போ பார்க்க போகிறாங்க நீ பேசுறது. ஐயோ சொல்லிட்டோமே. Hey, go start. Ini kumli.
என்னோடய ஹேர் கலர் ஃபைனலி வெயில் செம்மையாக தெரிஞ்சிட்டு இருந்தது, பர்கண்ட் கலர். ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி கோக்கெலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே பைக் நோண்டிட்டே வா. செம்மையாக தர்ஸ்டியாக இருந்துச்சு 7 நாள். பெட்ரோல் போட்டோம், அங்கே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் அங்கே குடிச்சிக்குள்ளே அவங்க அதுக்கு முன்னாடி போய் இளநீ அதை குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே முன்னாடி கிளம்பியாச்சு. நாங்கள் பைக்கில் போகிறதுனால அவங்க காரில் ஃபஸ்ட் போயிடுவாங்கன்னு. கொடைக்கானல் என்ட்ரி. என்னமா குளிர்லையா? குளிருமா? பூம்பாறை 68 தாண்டி இல்லை அப்பா தான் நிறைய வேலையில் இருக்கும். கேட்பாங்க கேக் கொடுக்கண்ணே. அதே பார்க்குது சார்ஜ் கையில் இருந்து போடு. ஆர்ஸ் கையில் பார்க்குது. சரி கையில் இருந்து அப்படி இந்த பக்கம் நின்று போடு. பார்க்குது. ஏய் அழகா திங்குது. ஆர்ஸ் கையில் கூட. ஆர்ஸ் கையில் படக்கம் போடு. ஆர்ஸ் கையில் வைக்காத. ஐயோ எப்படி வந்து பார்க்குது? பார்த்துடா நாட்டி அழகா இருக்கு. நீ அங்கிட்ட பார்த்து ஓட்டாதப்பா சாமி. நீ மலை முன்னாடி பார்த்து. வா மங்கி, எங்க கொஞ்சம் பார்க்கணும். வீடியோ எடுக்குது. ஐயோ அது கொடுக்கணும்னு நினைக்குது. நம்ம வீடியோ எடுக்கணும் டென்ஷன் ஆயிட்டு. ஐயோ வந்து பாரு இந்த பக்கம். வருது பாரு இந்த பக்கம் இருக்கணும். ஏ பெருசு வருதுடா. இல்ல அதான் பாரு தெளிவு. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கடா போயிட்டா? அப்படியே சொன்னா அம்மா அனியம்மா சொன்னேன். இதுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணேன்? மாடி எல்லாம் பேக்கை பார்க்குது. கிளம்புமா அந்த இதுக்கு மட்டும் போட்டால் அதுக்கு ஓப்படுமே. அந்த வருதுக்கு பேக் கேக் எடுத்துகிற வேணும். என்ன பயங்கரமாக இருக்குது இந்த பாருங்க. ஏன்டா அது மூங்கிலாம் அப்படி இருக்கு? ஆ பயங்கரமாக இருக்குது. பார்த்து பஸ் வருது, வேன் வருது. டோனிங்கில் எப்படி இருக்கிறேன்? அது ரெட்டு கொண்டு போட்ட மாதிரி எப்படி இருந்து பார்த்தியா? பயங்கரமா ஒன்றும் தனியாக நினைக்கல. ஓதோவா முன்னாடி நம்ம வரச்சிலே இப்படி தான் இருந்துச்சு ஒரு வாட்டி. அப்பா என்ன மாதிரி பேசிகிட்டே போவோம். அப்பா அப்படியே சைலண்ட். விளாடுதான் நிறைய குரங்குஞ்சிலம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. மங்கி மங்கி மங்கின்னா என்ன அதுன்னு பேர் பேர் மண்ணில்ல கேப்பா. மங்கிக்கு கண்ணு தெரியுதுமா அழகா. அம்மா கண்ணு தெரிய மாட்டேங்குது.
தங்கமேலே பின்னாடி என்னது அரசு அரசு சும்மா சொல்லு பாட்டில் பக்கமா அது குடிக்கிறதுக்கு இல்லையா இல்லடா பாக்குது சிங்கன தூணி சொல்லக்கூடாது ஹிந்தி பாட்டு பாடு ஆசா ஹிந்தி பாட்டு பாடு ஏய் தங்கமேலே தும்மிலோ சொல்லு தெரியல என்ன பாட்டியா வேணா கொரிதா சேர்ந்தாவையா ஏ என்ன மீரா தீரா அதா அப்பா ஃபோன் பண்ணும்போது பாட்டு வரும்தா அப்பா நீ என்ன வச்சுக்க டேய் என்ன ரிங்டோன் வச்சிருக்க ஹிந்தில இல்ல பொங்கலாம் ஞாபகம் வச்சிருக்கோம் வந்துருச்சு ஓட்டப்போல் வந்துருச்சு குடிக்க போமா குளிரில் அவ்வளோதான் நீ எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது கடை கிடக்க மொதல் வாட்டி பார்க்க விட்டு இல்லைடா பேபி எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஏன் கடல்ல சீசன் ஒன்றுமே கடலையோ என்ன மங்கி வச்சிடும் மங்கி ஆ நம்ம கடலை கொண்டுருவானா பைக் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மங்கி வேறு இருக்கா, பேகை நோண்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதீஷ் அங்கிட்ட நின்றுருந்தான். நான் வாங்கிட்டு போனேன். வாங்கினா சூடாக இருந்துச்சு. மேகி கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. காலிஃப்ளவர் தான் செம்ம. சூடாக இருக்குமா தான் ஹைலைட்டே கிடைக்காதுல்ல. ஆமாம் என் ஹேர் கலர் அழகாக தெரியுது. ரெட்டிஷா என்னது வந்துட்டு அரசுங்க ஸ்கூல் படிக்கியா ஸ்கூல் படிக்கியான்னு இல்லை இங்கே படி ஆ படிக்க சொல்லிட்டு அங்கே தான் குளிந்துகிட்டே இருக்கும். சட்டை ஆ இந்த ரூட்டே இல்லைன்னு நீ அரசு நீ அசிங்கமாக கேட்டான். என்னம்மா கண்ணு தெரியாதா உனக்கு? அரசு எங்கே போகிறோம் சொல்லு. தெரியாதா பூம்பாறைக்கு வீணாம ஆயிட்டுக்கு இந்த பூனைக்கு போகிறோம். டே மழை வாங்கி தாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூம்பாறை அண்ட் கொடைக்கானல் தான் பார்க்க போகிறோம். பாய்.